ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓடோல அதாவது நம்ம கஸ்டமர் வந்து நமக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற வந்து சினாரியோ இருக்கும். அப்ப எல்லா கஸ்டமரோடதையும் வந்து நம்மளால வந்து மேனுவலா வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து எல்லா அக்கவுண்டிங்லயும் வந்து ஃபாலோ அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ சேமஸ் அதே மாதிரி ஓடோலையும் வந்து பேமெண்ட் ஃபாலோ அப் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப அவுட்ஸ்டாண்டிங் இருக்க கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். இமெயில் வழியாவோ செட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ற மாரியும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஓடோல வந்து பாசிபிள் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் இங்க வந்து அக்கவுண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்குல்ல, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன், இதுல வந்து ஃபாலோ அப் லெவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஃபாலோ அப் லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இதுல இதுல என்ன இருக்கும்னா, இப்போ நீங்க வந்து இதுல வந்து எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ அப் வந்து செட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். லைக் 15 டேஸ், 30 டேஸ், 60 டேஸ், 90 டேஸ், இந்த மாதிரி வந்து நீங்க டிஃப்ரெண்ட் ஃபாலோ அப் லெவல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து இது உங்களோட நீட்காக தான், இது என்ன எதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இங்க போட்டுக்கலாம். இங்க ரிமைண்டர் வந்து எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் போகணும் அப்படிங்கறது நீங்க இங்க கொடுக்கணும். தென் இங்க கீழே பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே டிக் ஆகி இருக்காது. நார்மலா டிஃபால்ட்ல வந்து இமெயில் அப்படிங்கிறது மட்டும் தான் டிக் ஆயிருக்கும். நீங்க உங்களுக்கு வேணும்னா எஸ்எம்எஸ் அப்படிங்கறத டிக் பண்ணிக்கலாம். சேமஸ் லெட்டர் அப்படிங்கறதையும் நீங்க டிக் பண்ணிக்கலாம். நீங்க இமெயில் வழியா மட்டும் தான் சென்ட் பண்றீங்கன்னா இது நீட் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் இமெயில் அப்படிங்கறது மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ இங்க இமெயில்னு கொடுத்தீங்கன்னா இங்க இமெயில் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கா. ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட், ஃபாலோ அப் ரிப்போர்ட், பேமெண்ட் ரிமைண்டர், செகண்ட் ரிமைண்டர், ஃபாலோ அப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்னா நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஒரு ஈவன் ஒரு கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளால ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஓடோல இருந்து எடுக்க முடியும். ஸோ அந்த கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க அந்த கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை சென்ட் பண்ணிக்க முடியும். நீங்க இங்க வந்து கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபெச் ஆகி போகும். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்கா வந்து நேம் யாரு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு பேக்எண்ட்ல வந்து கோடிங் எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்க இங்க வந்து எக்ஸ்ட்ராவா இங்க வந்து லைன் ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த லைன் ஐட்டம் மட்டும் நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க இதை வந்து இந்த அதாவது டெம்ப்ளேட் மாதிரி தான் இது. இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கறதெல்லாம் நீங்க மாத்தக்கூடாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆகி எடுத்துட்டு வர்றது. ஸோ இங்க இருக்க கண்டென்ட் மட்டும் நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடிட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட் போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு என்ன போகும்னா இங்க வந்து பார்ட்னர் ஐடி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இதுல வந்து கஸ்டமரோட நேம் போயிடும். தென் வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து ஃபாலோ ரிப்போர்ட் இருக்குல்ல, அதுவும் போயிடும். எக்ஸ்ட்ராவா இந்த கண்டென்ட் மட்டும் இமெயில் உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும் இமெயில்ல. ஸோ சேமஸ் இப்போ வந்து நான் கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக வந்து ஃபாலோ அப் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபாலோ அப் ரிப்போர்ட் அப்படின்றத நம்ம கொடுத்தோம்னா அதுலேயும் வந்து சேம் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. சேம் அதுலேயும் வந்து ஃபாலோ அப்கான வந்து கண்டென்ட் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ அது இல்லாமல் பேமெண்ட் ரிமைண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. பேமெண்ட் ரிமைண்டர்லேயும் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்து ரிமைண்டர் இருக்கு, அவங்க எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்டோட சேர்ந்து வந்து இந்த இமெயில் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும், அதாவது கஸ்டமருக்கு சென்ட் ஆகும். ஸோ சேமஸ் இது இல்லாம செகண்ட் ரிமைண்டர் ஃபாலோ அப்படிங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரிமைண்டர் சென்ட் பண்ணிட்டோம், அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, பேமெண்ட் பண்ணல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்து நீங்க இந்த செகண்ட் ரிமைண்டர் ஃபாலோ அப் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணி வச்சு மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இமெயில் சென்ட் ஆகிற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். மெயில் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ சேமஸ் இங்க அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெனு இருக்கு. இதுல வந்து ஆட்டோமேட்டிக், அட்டாச் இன்வாய்ஸ், ஆட் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு 3 இருக்கு. இதுல ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது வந்து நீங்க ஆட்டோமேட்டிக் அப்படிங்கறது டிக் கொடுத்துட்டீங்கன்னா எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்து ஓவர் டியூ இருக்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன இதுல வந்து இமெயில் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்து இமெயில் சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து அட்டாச் இன்வாய்ஸும் சேர்ந்து அட்டாச் ஆகி போகணுமா இல்லையான்றது நீங்க தான் இது கொடுக்கணும். நீங்க இங்க டிக் கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸும் சேர்ந்து அட்டாச் ஆகி போகும். டிக் எடுத்து விட்டீங்கன்னா இன்வாய்ஸ் அட்டாச் ஆகாது. ஸோ சேமஸ் இங்க ஆட் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா இங்க வந்து நம்ம ஒரே ஒரு யூசர் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இங்க இப்போ நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க, உங்களோட ஒரு 10 யூசர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட் வந்து இந்த மெயில் வந்து போற மாதிரி செட் பண்றாங்க அப்படின்னா, இந்த மெயில் வந்து நமக்கும் ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்க இதுல ஆட் ஃபாலோவர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மெயில் போறப்போ உங்களுக்கும் வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஆட் ஃபாலோவர் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ
ஸோ இதை மட்டும் நீங்கள் செட் பண்ணால் போதும். இதை செட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒன்ஸ் சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டா வந்து உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் ஆகும். இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும், அதாவது ஃபாலோ அப்பில் வந்து கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது எப்படி சென்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈவன் கஸ்டமர்ஸில் வந்து எவ்வளோ ஓவர் டியூ இருக்க பில்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். தென் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது கஸ்டமரில் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.